சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தமிழகம் முழுவதும் இருந்து நல்லுள்ளம் படைத்த மக்கள் அளிக்கும் அத்தியாவசிய பொருட்களை சேகரித்து உதவிக்காக காத்திருக்கும் மக்களுக்கு நியூஸ் 7 தமிழ் வழங்கி வருகிறது. ஏராளமான பொதுமக்கள் தங்களால் முடிந்த உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை நியூஸ் 7 தமிழ் அலுவலகத்தில் கொடுத்து வருகின்றனர். இன்றைய தினம் ஏராளமான உணவுப் பொருட்கள், பிஸ்கட், பிரெட், பால் பவுடர் உள்ளிட்டவற்றை நல்லுள்ளம் படைத்தவர்கள் தொடர்ந்து அதிக அளவில் வழங்கி வருகின்றனர். இவற்றை பாதிக்கப்பட்ட மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியை தன்னார்வலர்கள் மூலமாக நியூஸ் 7 தமிழ் செய்து வருகிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உயர்தரமான உணவுகளை உதவி செய்பவர்கள் வழங்கி வரும் நிலையில் அதனை பெறுபவர்கள் மிகுந்த நன்றி உணர்வோடு பெற்றுச் சென்றதை காண முடிகிறது. அத்தியாவசிய பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் நியூஸ் 7 தமிழுடன் இணைந்து பணியாற்ற விரும்பும் தன்னார்வலர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள நியூஸ் 7 தமிழ் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். நானும் உட்காந்து குளிரில் டிவி பார்த்துக்கின்னு காஃபி சாப்பிட்ணும் ரிலாக்ஸாக தான். ஏன்னா வெளியூர்லேருந்து வந்து கூட நமக்கு உடம்பு சரியில்லாமல் அப்படின்னு நினச்சேன். எங்கள் அப்பா இஸ் ஆல்மோஸ்ட் 8 years. யூ வாண்ட் டு டூ இங்கே கான்ட்ரிபியூட் பண்ணணும், அது பண்ணணும். ஒரு பழைய பொலிட்டிஷியனு அவருக்கு 8 years மறந்துட்டு 35 years பாய் மாரி நான் போய் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தார். அது ரொம்ப அஷயமாகிடுச்சு. ஸோ அப்புறம் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கும்போது சரி நானும் பண்ணேன். இந்த தம்பி இவர் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாரு. அவரை நாங்கள்லாம் சேர்ந்து வீட்டாண்ட இருக்கிறவங்க எங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி கொஞ்சம் திங்ஸ் எடுத்து வந்து கொடுத்தோம். இது எங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். நாங்கள் பண்ணது ஒன்றுமே இல்லை. பட் ஆனால் எங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு பங்கு இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகுது. அதேபோல் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி சார்பில் சென்னை தாம்பரத்தை அடுத்த மன்னிவாக்கத்தில் உணவு சமைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி சார்பில் உணவு அளிக்கப்பட்டது. இப்பணி இன்றும் தொடர்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவையாற்றும் பணியில் நியூஸ் 7 தமிழ் பொறுப்பும் பொதுநலத்துடனும் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது.